ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பற்றி பார்க்கலாமா? இயக்குனர் டிஸ்டின் டேனியல் கிராட்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பாகத்திலையும் ஸ்பைடர்மேனா டாம் ஹாலண்டும் அதே மாதிரி அவங்க கூட ஜென்டாயாவும் நடிச்சிருக்கிறாங்க. மார்வலோட 38வது படமாகவும் எம்சியூனுடைய ஸ்பைடர்மேன் சீரிஸோட 4வது படமாகவும் வந்திருக்கு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஹாலிவுட் படங்களுக்கு இருக்கக்கூடிய தனி ரசிகர்கள் ரொம்பவுமே வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலும் மார்வலுடைய கன்னியா இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? அப்படி மார்வல் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்துருக்கு இந்த திரைப்படம். எப்பவும் போல மாஸ்க் போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு வராரு ஸ்பைடர்மேனா வரக்கூடிய டாம் ஹாலண்டு. தன்னுடைய காதலியான எம்ஜே, அந்த கேரக்டர் தான் அவங்க பேரு, ஜென்டாயா, அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் நெட் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வந்திருக்கக்கூடிய நண்பனா வரக்கூடிய ஜேக்கப், இவங்க 2 பேர்த்துக்கும் தன்னுடைய எதிரிகளால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறாரு டாம். இந்த பக்கம் வந்தா வில்லி, சூப்பர் பவர் இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கச்சிய ஒரு அரசோட பாதுகாப்பு டீம், அவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய டீம் வந்து துன்புறுத்தி கொன்னுடுறாங்க. இது வந்து வில்லிக்கு ஒரு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது. இதுக்காக அவங்கள வந்து பழிவாங்க துடிக்கிறாங்க வில்லி. அதை எப்படி தடுத்தாரு ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த படத்துல ரசிகர்களுக்கு தீனி போட்டிருக்கிறாரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க தன்னுடைய ஷோல்டர்ல தாங்கியிருக்கிறாரு ஸ்பைடர்மேனா வரக்கூடிய டாம். இதுல வில்லி நேரடியா இறங்காம ஒரு சின்ன டெக்னாலஜி மூலமா மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படம் முழுக்க வரும். இது ஆரம்பத்தில் தெரியாமல் ரொம்ப தடுமாறுவார் ஸ்பைடர்மேனு. மக்களை கேடயமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் வந்து அவங்கள தாக்கவும் முடியாமல், அவங்ககிட்ட இருந்து விலகி நிற்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார் ஸ்பைடர்மேனு. இங்கெல்லாம் ஒரு பயங்கரமான நடிப்பை கொடுத்துருந்தாரு ஸ்பைடர்மேனாக வரக்கூடிய டாம். சண்டை காட்சிகள் எந்த அளவு சிறப்பாக இருக்கோ அதே அளவு சென்டிமெண்ட் காட்சிகளும் இந்த படத்துல இந்த முறை ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. காதல் காட்சிகள் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல முதல் பாதியில வரக்கூடிய இன்டர்வல் சீன் வந்து கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்க. நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாதாரண மக்களை தாண்டி ஹல்கையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வில்லி கொண்டு வரக்கூடிய இடங்கள், அப்போ வந்து அவருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சண்டை, இதுதான் வந்து படம் முழுக்க ஒரு பீக் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு இந்த படத்துல அந்த ஃபைட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஜீன் கிரேவா நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாடி சிங்க், அதாவது வில்லியா நடிச்சிருக்கக்கூடியவங்க ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அல்டிக்காம அவங்களுடைய நடிப்பு, பயங்கரமான மிரட்டலான தோற்றம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. மைக்கேல் ஜியாச்சினோவினுடைய பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய பிரெட் பாவ்லாக்கினுடைய அந்த கேமரா, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் பல இடங்கள் ஸ்பைடர்மேனோட சேர்ந்து நம்மளும் பறக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணோம். சண்டை காட்சிகளை நம்மளும் சேர்ந்து சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஒரு இன்டர்வல் சீன் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த இன்டர்வல் சீன் வந்து ரொம்ப சூப்பராக எலிவேட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு விறுவிறுப்போ ஒரு சஸ்பென்ஸோ படத்தில் இல்லாத மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக வந்து அந்த டேமேஜ் கண்ட்ரோல் அதிகாரியாக ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அது வந்து ஒரு வில்லனா எவால்வ் ஆகிற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி முடிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோடு ஒப்பிடும்போது செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஈர்க்கும்படியாக இல்லை. பட் வந்து காட்சி அமைப்புகளாகட்டும், திரைக்கதை அமைப்பாகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுது. அதிரடி காட்சிகள் எந்த அளவு சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அதே அளவு காதல் காட்சிகளும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தாண்டி ஒரு மார்வல் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பரான ஒரு கனெக்டிங் விஷயமாக இருக்கும். அந்தளவு ரொம்ப இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு. கேமராவாகட்டும், பின்னணி இசையாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், அதே மாதிரி வந்து நடிப்பு ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் சில ஸ்பாயிலான சில விஷயங்களை நான் வந்து சொல்லலை. நீங்கள் தேட்டரில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் என்னதான் வந்து செகண்ட் ஹாஃபில் சின்ன ட்ராபேக் இருந்தாலுமே கூட படம் வந்து ஒரு ஓவராலாக ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஒர்த்தான ஒரு மூவியாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை தேட்டரில் பாருங்கள். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில கமெண்ட்ஸ், சில குறைகள் நிறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கீழே என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.